இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, மார்க்கு நற்செய்தி 7வது அதிகாரம் 2-3 வசனங்கள் இவ்வாறாக சொல்லப்படுகிறது. இயேசுடைய சீடருள் சிலர் தீட்டான, அதாவது கழுவாத கைகளால் உண்பதை அவர்கள் கண்டார்கள். பரிசேயரும் ஏன் யூதர் அனைவருமே தம் மூதாதையர் மரபை பின்பற்றி கைகளை முறைப்படி கழுவாமல் உண்பதில்லை என்பதை பற்றி நாம் ஆழமாக சிந்திக்க இருக்கிறோம். கழுவுதல் என்பதை இயேசுனுடைய பின்னணியிலிருந்து நாம் பார்க்க வேண்டும். அன்று 5000 பேருக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உணவு கொடுத்தார். பசியினால் இருந்த மக்கள் மீது பரிவு கொண்டார். அன்று அந்த 5000 மனிதரிடம் உண்பதற்கு முன்பாக அவர் சொல்லவில்லை, அனைவரும் சென்று கைகளை கழுவிவிட்டு வந்து உண்ணுங்கள் என்று அவர் சொல்லவில்லை. மாறாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய நிலையை பார்க்கிறார், அவருடைய உள்ளங்களை பார்க்கிறார். அதனால்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கைகளை கழுவி உண்டால் மட்டும் தீட்டு கழிந்து விடுமா என்பதை, நீங்கள் உள்ளத்தை முதலில் கழுவ வேண்டுமே என்பதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறிப்பிட்டு காட்டுகிறார். நாம் இன்றைய நாளிலே 3 விதமான கழுவுதல் நிகழ்ச்சிகளை பார்க்க இருக்கிறோம். ஒன்று, பிலாத்துவின் கை கழுவுதல் அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஒரு அதிகாரியாக, ஒரு ஆளுநனாக இருக்கக்கூடிய அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தண்டிக்காமல் இருப்பதற்கும் அவருக்கு வழி இருந்தது. ஆனாலும் இவனுடைய இரத்தப்பழியில் எனக்கு பங்கில்லை என்று தன்னுடைய கைகளை கழுவுகிறார். அதாவது தனக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது, ஒரு நீதிமானை விடுதலை செய்யக்கூடிய அதிகாரம் அவருக்கு இருந்தும் அவர் தன்னுடைய கையை கழுவி இயேசுவை சிலுவை சாவுக்கு கையளிப்பதை குறிப்பிட்டு காட்டுகிறது. இரண்டாவதாக, பரிசேயனுடைய கை கழுவுதல் நிகழ்ச்சியை நாம் பார்க்கிறோம். பரிசேயர்கள் உண்பதற்கு முன்பாக கைகளை கழுவி அந்த உணவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதையும், அவர்கள் சந்தையிலிருந்து வாங்கி வந்த அந்த புதினா, கொத்தமல்லி, அனைத்து காய்கறிகளையும் கழுவிய பிறகுதான் உண்பதையும் நாம் பார்க்கிறோம். அதில் 2 வகையான நிகழ்வு இருக்கிறது. ஒன்று, அந்த காய்கறியில் இருக்கக்கூடிய தூசிகள், மண்கள் நீக்கப்பட வேண்டும் என்பதற்காக கழுவுதலும் ஒன்று உண்டு. இரண்டாவது, பரிசேயருடைய கழுவுதல் எப்படி இருக்கும் என்றால், இதை விளைவித்தவன் ஒரு அடிமை, அந்த அடிமைக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதை சுட்டிக்காட்டுவதாகவும், நாங்கள் ஒரு உயர்ந்த மக்கள் என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய விதமாக அந்த கழுவுதல் இருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட கழுவுதல் பரிசேயருடைய கழுவுதலாக இருக்கிறது. எனவே பிலாத்துவினுடைய கழுவுதல் ஒரு நீதிமானை தண்டிக்கக்கூடியதாகவும், பரிசேயர் சதுசேயருடைய கழுவுதல் அனைவரும் சமமில்லை, நாங்கள் மட்டும்தான் உயர்ந்தவர்கள் என்பதை குறித்து காட்டக்கூடிய விதமாகவும் இருக்கிறது. மூன்றாவதாக, உன்னதரான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த தன் சீடருடைய பாதங்களை கழுவக்கூடிய அந்த நிகழ்ச்சியை பார்க்கிறோம். எனவே அனைவரும் சமம் என்பதை அது குறித்து காட்டுகிறது. ஆண்டவன் உங்களுக்கு சொந்தம் என்பதை குறித்து காட்டுகிறது. அங்கு உங்கள் முதன்மையாக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு தொண்டராக இருக்கட்டும் என்பதை ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். எனவே நீதிமானாகிய ஆண்டவர் நமக்கு தொண்டனாக பணிபுரிந்த அந்த செயலை நாம் பார்க்கிறோம். அனைவரும் சமம் என்பதும் அனைவரும் என் மக்கள் என்பதையும் அது உணர்த்துகிறது. எனவே நாம் எப்படிப்பட்ட மனிதனாக இருக்கிறோம், இந்த 3 நபர்களிலே நாம் யாரை பின்பற்றுகிறோம் என்பது முக்கியமாக இருக்கிறது. ஒரு பிலாத்துவை போல நம் மத்தியிலே வாழக்கூடிய சக நல்ல மனிதர்களை நாம் எவ்வாறு உதவி செய்ய முன்வந்தும், அவர்கள் சில வழக்குகளை மாட்டியிருந்தாலும் அதில் பொய் சாட்சிகளாக மாறி பிலாத்துவை போல நாம் எத்தனை முறை நல்லவர்களை கைகளை விட்டிருப்போம். ஒரு நல்ல மனிதர்களுடைய வாழ்க்கையை சீரழித்திருக்கலாம். பொய்கள், புரணிகள், அவர்களுக்கு எதிராக பல சூழ்ச்சிகள் செய்திருக்கலாம். இவைகள் இப்படிப்பட்ட மனிதர்களைத்தான் நாம் பிலாத்துவினுடைய தொண்டர்கள் என சுட்டி காட்டப்படுகிறது. இரண்டாவதாக, பரிசேயனுடைய கைகழுவுதல் நிகழ்ச்சிகளை பார்க்கிறோம். இன்றைய காலத்திலே இன்னும் அந்த தீட்டுகள் இருக்கத்தான் செய்கிறது, பல வடிவிலே அது உருமாற்றம் பெற்றிருக்கிறது. எனவே இந்த சக மனித உறவுகளை நாம் தீட்டுப்பட்டவர்களாக பார்க்கக்கூடிய அந்த சூழ்நிலை இருக்கிறது. உதாரணமாக, துப்புரவு செய்யக்கூடிய தொழிலாளர்கள் தங்களுடைய கரங்களினால் மக்கள் தூக்கி எறியக்கூடிய அந்த குப்பைகளை அதை எடுத்து சேகரித்து அதை குப்பை கிடங்களை கொண்டு போய் சேர்க்கிறார்கள். அவர்கள் நம் அந்த தெருவினுடைய அந்த தூய்மை பணியை செய்யக்கூடிய மனிதர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்களோடு நாம் நிற்பதற்கும் அவர்களோடு சரிசம பேசுவதற்கும் நமக்கு மனம் இருக்காது. ஏனென்றால் அவர்கள் தீட்டுப்பட்டவர்கள் என்ற ஒரு நிலை உண்டு. இரண்டாவது வகையான மனிதர்கள் சாதி ரீதியான மனிதர்களாக பார்க்கிறோம். சாதி ரீதியிலே நாங்கள் உயர்ந்தவர்கள், நீங்கள் தாழ்ந்தவர்கள் என அந்த கைகழுவக்கூடிய பரிசேயரை போல உங்களுக்கும் எங்களுக்கும் தொடர்பிலே நாங்கள் உயர்ந்தவர்கள், நீங்களோ தாழ்ந்தவர்கள் என்பதை சுட்டி காட்டக்கூடிய விதமாக அமைகிறது. எனவே இப்படிப்பட்ட பரிசேயர் போல நாமும் வாழ்கிறோம். அன்று அவர்கள்
கைகளை கழுவினார்கள், காய்கறிகளை கழுவினார்கள். இது எங்களுக்கு சொந்தம், இனிமேல் இது அடிமைகளுடைய காய்கறி அல்ல, இது எங்களுடைய காய்கறி என்பதற்காக அவர்கள் கழுவுகிறார்கள். இதை இந்த 2 மனித நிலையில் நாம் பார்க்க வேண்டும். 3வது மனநிலையாகி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய கழுவுதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அவர் தன்னுடைய சீடர்கள், நல்லா கவனிக்கணும், பேதுரு காட்டி கொடுக்கிற யூதாசும் சரி, தன்னை மறுதலிக்கக்கூடிய பேதுருவையும் சரி, ஆண்டவர் அவருடைய கால்களை கழுவுறாரு. இறுதியாக பார்த்தோம்னா 12 சீடர்களும் தன்னை விட்டு ஓடி போறாங்க என்பது தெரிந்தும் அவர் கழுவினார். எனவே அன்பிற்கினிய உறவுகளை இதிலிருந்து நாம் என்ன தெரிகிறது என்றால், நாம் அனைவருக்கும் சமமாக இருக்க வேண்டும், யாரையும் ஏற்றத்தாழ்வோடு பார்க்கக்கூடாது என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பார்வையாக இருந்தது. அதைத்தான் இந்த நிகழ்வு நமக்கும் சுட்டி காட்டுகிறது. எனவே நாம் இந்த காலகட்டத்தில் இயேசுவை போல நாமும் பிறருடைய பாதங்களை கழுவ தயாராக இருக்கிறோமா? பிறரை தூக்கிவிட தயாராக இருக்கிறோமா? இல்லை ஏற்றத்தாழ்வோடு வாழ்ந்துதான் நான் மரிப்பேன், வெற்று கௌரவம் எனக்கு தேவைதான் என்ற ஒரு மனநிலையோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் நம்மோடு இருக்க அவர் திருவுளம் கொண்டிருக்கிறார். எனவே அன்பிற்கினிய உறவுகளே, இந்த 3 வகையான கழுவுதலை நாம் பார்க்கிறோம். பிலாத்துவின் கழுவுதல் நீதிமான்களை தண்டிக்கிறது. பரிசேயர் சரிசேயனுடைய கழுவுதல் மனிதர்களுடைய வேறுபாடுகளை உருவாக்குகிறது. இயேசுனுடைய கழுவுதல் அனைவரும் சமம் என்பதை சுட்டி காட்டுகிறது. நாம் இவர்களில் யாரை பின்பற்றுகிறோம் என்று சிந்தித்து பார்ப்போம். எனவே இயேசுனுடைய தொண்டர்களாக வாழுவோம். பிலாத்துவுக்கு தொண்டராக வேண்டாம், பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் தொண்டராக வேண்டாம். எனவே ஆண்டவருக்கு தொண்டனாவோம். அதுதான் நமக்கு உண்மையான வாழ்வு அளிக்கக்கூடிய நீதியான சமமான ஒரு உறவாக பார்க்கப்படுகிறது. எனவே அப்படிப்பட்ட ஒரு சமபந்தியிலே நாமும் அமர வேண்டும் என்றால் இயேசுவின் தொண்டனாக வாழ இந்த வழியிலே நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆமென்.